உண்மையாகவே வந்து ஹானஸ்ட் தான் படம் வந்து உண்மையாகவே வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு அஜித் சார், ரஜினி சார், விஜய் சாரோட படங்கள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு படமாக தான் இது வந்திருக்கு. ஸோ அப்படி தான் வந்து நான் இந்த படத்தை பார்த்தேன். நான் வந்து ஏதாவது ஒன்று மாட்டோம், கண்டென்ட் மாட்டோம், கலாய்க்கலாம் டார்கெட் பண்ணி நாங்கள் வந்தது யாருன்னா மீம் கிரியேட்டர்ஸ். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அண்ணாச்சி எல்லாரோட வாயம் அடிச்சிட்டாரு. என்னையாடா கலாய்க்கிறீங்க, இருங்க நான் வேறு மாதிரி பண்ணுறேன்டா அப்படின்ட்டு இது பண்ணிட்டாரு. ரொம்ப நல்ல ஒரு தரமான படமாக வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸோட இது ரீச் பண்ண மாதிரி இருக்குது. அதுதான் இது ஒரு படத்தோட ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தனுஷ் சார் மேலே ஒரு விமர்சனம் இருக்குல்ல, இந்த மூஞ்செல்லாம் வந்து ஏன்டா நடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை தன்னை மாற்றிக்கிட்டு மெருகேற்றி வேறு மாதிரி வந்து இது பண்ணிட்டாரு. அது மாதிரி அண்ணாச்சி வந்து பார்த்தோம்னா தன்னை படத்தில் எவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணானுங்களோ அதையெல்லாம் தாண்டி இது நான் ஏன் வந்து இவர் படத்துக்கு வரேன்னா சிம்பிள் ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு 9th எப்போவுமே எனக்கு அண்ணாச்சி படத்தை விட அந்த பாடி லெஜண்டில் இருக்கக்கூடிய அந்த 9th ஃப்ளோர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சரவணா ஸ்டோரில் 200 250 எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியோட குவான்டிட்டி அப்படிங்கிறது அந்த 9th ஃப்ளோரில் 100 ரூபாய்க்கு கிடைக்கும். அவர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறார். ஒரு தொழிலதிபராக ஒரு நம்ம தமிழ்நாட்டோடைய ஒரு முகமாக இருக்கிறார். எனக்கு நான் போன படத்துக்கே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் இந்த படத்துக்கு வந்து சரி ஓகே, ஆனால் படம் நல்லா இல்லைனா வந்து அந்த மனுஷனை போட்டு வேண்டாம் அப்படின்னு நான் யோசித்தேன். என்னென்னா நல்லது பண்ணுறாரு, அவரை கேவலப்படுத்தணும். ஆனால் படம் வந்து கிரிஞ்சாக இருக்கும், கொஞ்சம் புலகலான்னு யோசித்தேன். ஆனால் வேறு லெவலுங்க, உண்மையாக தரமாக பண்ணிட்டாரு. நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் கூலி படத்தோட இந்த ஆர்பர் சீன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கலரிங்லாம் அப்படி இருக்கும். சினிமாட்டோகிராஃபி படத்தோட எல்லாமே ப்ளஸ்ஸு. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம் படத்தை. அதுதான் இந்த படத்தோட வெற்றியே அதுதான். படம் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர். ஸோ ரெஜெண்ட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு படத்தோட இந்த படத்துக்கு நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நிறையா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது நல்லாவே தெரியுது ரிசல்ட்டாக. ஸோ அதனால் நல்லா இருக்குது. மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை ப்ரோ, ஏன்னா அவர் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்கார். ஃபஸ்ட்டு படத்தில் நிறையா ட்ரோல்ஸ் வந்துச்சு, அதுக்கெல்லாமே அவர் எவ்வளோ மாற்றி எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கார். ஸோ மைனஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ கொடுத்துருக்கதா எல்லாருமே ஆப்டாக பண்ணாங்க, ஒர்த். லீடர் படம் ரொம்பவே நல்லா இருக்குது. துரை செந்தில்குமார் நல்லா அருமையாக பண்ணியிருக்காரு. லெஜண்ட் சாருக்கு என்ன முடியுமோ முடியும், அவர் எது கொடுத்தாலும் பண்ணுவார். இருந்தாலும் ஒருத்தருடைய ஹீரோவுடைய குறைகளை வந்து அதை ஸ்க்ரீனில் தெரியாத அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காரு. அவருடைய லுக்காக இருந்தாலும் சரி, அவருடைய டைலாக் டெலிவரி இருந்தாலும் சரி, அவருடைய வந்து ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணதாக இருந்தாலும் சரி, ஒரு லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அந்த லிஸ்ட்டில் வந்து நம்ம துரை செந்தில்குமார் வந்திருக்காரு. அடுத்தது வந்து ரொம்ப பிஸி ஆகிடுவார்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்மக்லிங்களுடைய கதை இருந்தாலும் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டோடு சேர்ந்து அடுத்த சீன் என்னன்னு சொல்ல முடியாத அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க. மாஸ் லீடர். படம் சூப்பராக இருந்துச்சு. இந்த லெஜண்ட் சார் வந்து ஃபஸ்ட் படத்தோட இந்த படத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பை லுக்ஸ், பர்ஃபார்மன்ஸ் வைஸ், ஆக்டிங் வைஸ் ரொம்ப அற்புதமாக டெலிவர் பண்ணார். கரெக்டான டீம் சூஸ் பண்ணார். ஃபஸ்ட் படத்துலேயும் வந்து அவருக்கு ரொம்ப லாயலாக இருக்கிறவங்கள வச்சுட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அது டெலிவர் ஆச்சா இல்லையா மக்கள் வேர்டிக்ட்டு எப்படி வந்துச்சுன்னு தெரியும். பட் ஸ்டில் இந்த படத்தை அந்த மிஸ்டேக் பண்ணல, அற்புதமான டீம் செலக்ட் பண்ணார். டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் முக்கியமாக சொல்லும். எல்லா சாங்கும் அற்புதமாக இருந்துச்சு, யாருமே தேட்டர் விட்டு வெளியே போகல. அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு டாப் ஹீரோவுக்கு உண்டான மாஸ் ஆக்ஷன் சீன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பராக டெலிவர் பண்ணாங்க. முக்கியமாக அந்த சீன்ஸ் எல்லாம் அவர் வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் டெலிவர் பண்ணது ரொம்ப எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலாக அவ்வளோ சூப்பராக நடித்தார். டேரக்டருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அவருக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு அழகாக வெளிக்கொண்டு வந்தது அந்த டேரக்டர் தான். ஸோ லெஜண்ட் சரவணன் சாரோட கரியர்லேயே ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்டான படம் இந்த படம் தான். இதுக்கு அப்புறம் வர படம் இன்னும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பையும் அவர் பூர்த்தி செய்வார் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அதோட சின்ன ஹிண்ட்டு வந்து இந்த படத்தில் கொடுத்தாரு. அடுத்த படம் எப்படி இருக்கணும் ஹிண்ட்டு கொடுத்துருக்கிறாரு. அது இன்னும் எதிர்பார்க்காது அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அதுவும் நல்லா டெலிவரி ஆகும். இதுவும் ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான். அவரோட அடுத்த படமும் பிளாக் பஸ்டர் படமாக தான் இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப அழகாக இருந்துச்சு, மெலோடியஸாக இருந்துச்சு. முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ், ஒரு சீனுக்கு உண்டான பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அதில் சில பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் எனக்கு பிடிச்சிருந்தது. நெட்டில் அவைலபிளாக இருந்தால் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோன்னா கூட வச்சுக்கலாம். நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு. லெஜெண்டை வந்துட்டு லெஜெண்ட் படத்துக்கு அப்புறம் லீடரில் பார்க்கும்போது கன்விக்ஷனாக இருக்குது ரொம்ப. துரை செந்தில்குமார் வந்துட்டு சூர்யா வச்சு கருடனில் பண்ண மாதிரி இதுலேயும் ஒரு ஃபேக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு. இட்ஸ் குட் டு சி. ஏன்னா அவரோட மேனரிசமாக இருக்கட்டும், அவரோட ஸ்கின் டோன்லேருந்து எல்லாமே கலாச்சாங்க. பட் இந்த படத்தில் வந்து அவர் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கார். ரொம்ப செட்டிலாக நடிச்சிருக்காரு. அது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா இப்போது மேலே அவரோட படம் நிறைய வந்துட்டு அவர் கம்மிட் ஆகிறாருன்ற பட்சத்தில் இது ரொம்ப சூப்பரான ஒரு தான். படம் அருமையாக இருக்குது, சூப்பராக எடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு கிளைமேக்ஸே அப்படி கண்ணு கலங்கிச்சு.
நல்லா சூப்பர் படம் பாட்டு கூட எடுக்கலாம் இது கண்டிப்பாக. நன்றி. படம் சூப்பராக இருந்ததுண்ணே. எதிர்பார்க்காத ட்விஸ்டெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க படத்தில். ஃபஸ்ட்டு படத்தோட இந்த ரெண்டாவது படம் அவர் பார்க்குறப்ப நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காரு. ஒரு ஹீரோ அந்த ஆக்ஷன் ஹீரோ மாதிரி நல்லா சூப்பராக காட்டியிருக்காங்க. கன் சீன்ஸு கார் ரேஸ் சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. படத்தில் நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது. அதான் செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம்.